இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது மோசேட்ட கர்த்தர் சொன்னது, நீ இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து ஒரே இந்த மலையில எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள் அப்படின்னாரு. அப்புறமா மோசே எகிப்துல போய் ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போதும் பார்வோன்ட்ட சொல்றது, இந்த ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு விடு அப்படிதான் கேட்பாரு. எல்லா அற்புதம் 10 அற்புதம் செய்யறாரு. 10 அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி பார்வோன்ட்ட போய் அவர் சொல்ற விஷயம், இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு விடு, வர வேண்டும் என்றார். அப்ப பாயிண்ட் என்ன, நீங்க நல்ல ஆராதிக்கக்கூடிய மனுஷனாய் மாறுவதற்கு, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு உங்களை இருதயத்தை நீங்க செம்மப்படுத்தினா கர்த்தர் எது வேணாலும் உங்களுக்கு செஞ்சு தரும். அதுதான் இந்த பிரசங்கத்துல இருக்கிற முக்கியமான விஷயம். மோசேட்ட திட்டத்தை சொல்வதற்கும், மோசே நல்லா ஆராதிக்கிற மனுஷன், அதனால திட்டத்தை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு காரணமும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாமே இந்த ஆராதனையில தான் நம்ம லாபகரமான விஷயத்தை எடுக்க முடியுது. ஆனா இந்த ஆராதனையை எப்படி செய்யணும்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஃபாலோ பண்றவன் ஜெயிச்சிருவான். ஆராதனை பல பேர் பல வகையில செய்றாங்க. ஆனா ஆராதனைக்கு முழு இருதயத்தோடு, முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு அவர் ஆராதிக்கணும்னு சொல்லுது. அந்த முழு மனசு, முழு இருதயம், முழு சிந்தையோடு அவர் ஆராதிக்கிறதுன்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆராதனையில வெற்றி பெற முடியும். ஆராதனையில இனி 3 வழிகளை சொல்ல போறேன். எப்படி கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியும், எதெல்லாம் இருந்தா முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஏன்னா ஆராதனையில தான் நீங்க பெற முடியும். சரியா? அப்போ ஆராதிக்க வரும்போது நீங்க சகல நன்மை கர்த்தர் உங்களுக்கு தர ரெடியா இருக்கிறார், என்ன வேணாலும் தருவார். ஆனா ஆராதிக்கும் போது என்னென்ன தன்மையில நம்ம இருக்கணுங்கிறது தான் பிரதானமா இருக்குது. சும்மா போய் ஆராய்ச்சி எடுத்துட்டு வர முடியாது. சபையில நிறைய பேர், நான் சபைக்கு போனேன், நான் ஆராதிக்கிறேன், இன்னும் எனக்கு பிரச்சனை தீரல அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஆராதனை குறித்து சொல்ல போறேன். ஆராதனை செம்மையா இருந்தா, ஆராதிக்கிறவர்கள் செம்மையா இருந்தா கண்டிப்பா இந்த உலகத்தை ஜெயிப்பான். பிலிப்பியர் 3:3 ஆராதனை ஆவியில ஆராதனை அப்படின்றார். ஆவியில ஆராதிக்கிறதுன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா சொல்லுவேன். நான் இங்க யாருமே ஆவியில ஆராதிக்கிறது கிடையாது. பெரும்பாலான மனுஷன் ஆவியில ஆராதிக்கிறேங்கிறான், அது ஆவியில ஆராதனை கிடையாது. ஆவியிலே ஆராதிக்கிறதுன்னு என்ன அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்ளாம நான் ஆவியில ஆராதிக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லையா? நான் ஒரு பரவசத்துல ஆராதிக்கிறேன், அதுக்கு பேர் ஆவியின் ஆராதனை சொல்லுவாங்க. இல்லையா? அப்படி கிடையாது. நான் ஒரு பரவசப்பட்டு ஆராதிக்கிறதுக்கு பேரு ஆவியின் ஆராதனை கிடையாது. நான் துதிப்பது, பாடுவது, செபிப்பது, இதெல்லாம் நான் ஒரு பரவசத்துல செய்றேன் பாருங்க, அது கண்டிப்பா ஆவிக்குரிய ஆராதனை கிடையாது. அது பரவச ஆராதனை, அதுல தப்பு கிடையாது. ஆனா ஆவிக்குரிய ஆராதனை என்ன அப்படின்னா, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அந்த ஆவியினாலே ஆராதிப்பதற்கு பேர் தான் ஆவியினால ஆராதிப்பது. அதாவது இருதயத்துல இருக்கிற அசுசிகள் எல்லாம் நீக்கி விட்டு ஆவியை ஆராதிக்க விடுவதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. ஆவிக்குரிய ஆராதனை என்னன்னா, இருதயம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அவர் ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆராதனை. விருத்த சேதனம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கு அசுசி எல்லாத்தையும் கலட்டி விடுறது தான் விருத்த சேதனம். அப்போ இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருதயம் சுத்தமாக்கப்பட்டு ஆராதிக்கிறதுக்கு பேர் தான், பாடுறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆராதனை. சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஆவிக்குரிய ஆராதனை என்னன்னா, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ஆராதிக்கிறது தான் ஆவிக்குரிய ஆராதனை. சரி, 2வது பாயிண்ட் சொல்றேன். இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அப்படி நம்ம ஆராதிக்கிற பாருங்க. இந்த இருதயத்துல விருத்த சேதனம் எதன் மூலமா பண்ணப்பட முடியும் அப்படின்ற சொல்றேன் நான். ஆவிக்குரிய ஆராதனைன்றது இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருதயத்தில் இருக்கிற பல கேடான விஷயத்தை எடுத்து விட்டுட்டு அவர் ஆராதிக்கிறது ஆவிக்குரிய ஆராதனை. இந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை, அசுசிகளை, பாவங்களை, பலவீனங்களை எப்படி யாரை கொண்டு நம்ம செய்ய முடியும்னா,
கொலோசியர் 2:11 சொல்லுது, அவரை பற்றும் விருத்த சேதனம் இருக்குது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனம். அதாவது கிறிஸ்து இயேசுவை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சு அந்த சத்தியத்திலே நீங்க இருந்து அந்த விசுவாசத்துல நீங்க வளரும்போது மட்டும்தான் உங்க இருதயத்துல விருத்த சேதனம் உண்டாகும். அப்ப விருத்த சேதனம் யாரால பண்ணப்படுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் ஆசாரியர்னால தான் உண்டாக்கப்படும். சும்மா வாரவங்க போறவங்கனால விருத்த சேதனம் பண்ணப்பட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனங்கிற ஜிஸ்ட் இருக்குது. அது யார் பண்ணுவாங்கன்னா, பிரதான ஆசாரியன் தான் பண்ணுவான். நல்ல ஒரு பெரிய ஆசாரியன் தான் இதை பண்ண, அதுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட முடியும். சும்மா வாரவங்க போறவங்க யாருமே விருத்த சேதனம் பண்ண அளவோடு கிடையாது. அப்போ புதிய ஏற்பாட்டுல இருதயத்தை விருத்த சேதனம் பண்றது யாருதுன்னா, கிறிஸ்து இயேசு என்னும் பிரதான ஆசாரியன் தான் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட தெய்வமும் மனுஷன். அப்ப கிறிஸ்து இயேசுவை பற்றிய உள்ள காரியத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வைராக்கியமா இருந்தா உங்க இருதயத்துல விருத்த சேதனம் நடந்தேறும். இயேசுவே உங்களுடைய இருதயத்துல விருத்த சேதனத்தை பண்ணுவார். சரி, அப்ப விருத்த சேதனம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பழைய ஏற்பாட்டுல மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணி அழுக்க மாற்றுவாங்க. புதிய ஏற்பாட்டுல இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நாம பரிசுத்தமாக்கப்படுறோம். இப்போ இதைத்தான் ஆவிக்குரிய ஆராதனை சொல்றோம். இந்த ஆவிக்குரிய ஆராதனை இல்லைன்னா இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டான் ஒருத்தன் ஆவிக்குரிய ஆராதனையில தான் இருக்கிறான் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நிறைய சபையில நான் கேட்ட விஷயம், ஆவில ஆராதிக்கிறது என்னன்னா, பரவசப்பட்டு ஆராதிக்கிறதும் நல்ல எல்லா ஆலயங்களும் நல்ல வெள்ளை போட்டு நல்லா உடுத்தி ஆராதிப்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய ஆராதனை சொன்னாங்க. ஆவிக்குரிய ஆராதனை அது கிடையாது. வெள்ளை ட்ரெஸ் போட்டு உடுக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அது ஒரு ட்ரெஸ் தான், அதுல மேட்ரு கிடையாது. ஆவிக்குரிய ஆராதனையில ஆவினாலே யார் ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிலிப்பியர்ல 3வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அது போட்டிருக்கு. யார் ஒருவன் ஆவிக்குரிய ஆராதனையை ஆவியில யார் ஒருவன் ஆராதிக்க முடியும், யார் ஒருவன் ஆவியில ஆராதிக்கிறான் அப்படின்றத பிலிப்பியர்ல அழகா போட்டிருக்காரு. 3:3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆவிக்குரிய ஆராதனை என்ன சொன்னேன், ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதாவது என்னென்ன, ஆவிக்குரிய ஆராதனை யார் செய்யறன, எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுறானோ அவன் தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான், மேன்மை பாராட்டுகிறான், கிறிஸ்து இயேசுவை பற்றி மேன்மை பாராட்டுகிறான். அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் எப்படி பேசும் அப்படின்னா, உலகத்துல போகும்போது பல பிரச்சனைகள் நமக்கு வரும் இல்லையா. மனுஷனா இருந்தா சரீரங்கள்ல எப்படி ஏன்னா அழுக்கு வரும். நீங்க என்னதான் வாஷ் பண்ணாலும் என்னதான் நீங்க குளிச்சாலும் ஒரு சரீரத்துல அழுக்கு வரும். அப்படி போல ஒரு கிறிஸ்தவனுக்கு இருதயத்துல எப்படி வேணாலும் அழுக்கு வந்தே ஆகும், பாவம் வந்தே ஆகும். இந்த பாவத்துல இருந்து ஒருவன் சுத்தமாக்கப்பட்டுட்டான் அப்படின்றத எப்படி தெரிய வரும் அப்படின்னா, அவன் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவான், விடம் விட்டு கொடுக்க மாட்டான். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டவங்களா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் ஆராதிக்கிறேன், நகையை கலட்டி தான் ஆராதிக்கிறேன். ஆனா நான் உலகத்துல போறேன், பல விஷயங்கள் என்ன பிடிக்கும் போது அவங்ககிட்டே சொல்லுவேன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுபடிதான் நடப்பேன், அவர் ஒருவர் தான் எனக்கு தெய்வம், எனக்கு வேற ஒன்றும் தெய்வம் கிடையாது, வேற எந்த ஒரு விஷயத்துல பிடிச்சு கொண்டு நிக்க மாட்டேன், எதற்காகவும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அந்த சொல்லுதான் அவன் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம். இருதயத்துல பரிசுத்தமா இருக்கிறங்கிறதுக்கு அடையாளம் வஸ்திரம் அல்ல, நகை அல்ல, கேரு, மற்றபடி எதுவும் கிடையாது. அவன் மேன்மை பாராட்டுவான். இப்ப நான் இருக்கிறேன், எங்க வீட்டுல என் பொண்ணை ஒருத்தன் பார்க்க வர்றாரு, உங்க வீட்டுல நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவேன், நான் கிறிஸ்துவை சார்ந்துதான் இருப்பேன், நான் கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எல்லா தருணங்களிலும் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுறனே அவன் தான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்றார். இந்த சுத்தமாக்கப்பட்டவன் சுத்தம் இல்லாத ஒரு மனுஷனோடு கூட ஐக்கியம் பண்ணி கொள்ள விரும்ப மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம். ஆவியில் ஆராதிக்கிற எப்படி ஆராதிப்பான், எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் இருக்கும். நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், அவர் சொல்ற அந்த வீட்டை நீ விட்டுட்டு போ, இல்லைன்னா நீ உன்னை கிறிஸ்துவ ஆராதிக்க விட மாட்டோம்னா, வீடா கிறிஸ்துவான் வரும்போது வீட்டை விட்டுட்டு கிளம்பிடுவான். வேலையா கிறிஸ்துவா,
கிறிஸ்துவுக்காக நிற்பான். இதைத்தான் சொல்லுது. அவன் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்காக மேன்மை பாராட்டுவான். இருதயத்துல சுத்தமாக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் ஆராதிக்கும் போது லாபகரமான விஷயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவா எகிப்து ராஜ்யமான் வரும்போது அவன் கிறிஸ்துவ மேன்மையை பாராட்டினான். எகிப்துல இருக்கிற அவனுடைய முறை பெண்ணா இல்லைன்னா கிறிஸ்துவான் வரும்போது அவன் முறை பெண்ணை விட்டுட்டு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான் இருக்குது. எகிப்துல இருக்கிற பொன் பொருட்கள் மேல பிரியமா கிறிஸ்து மேல பிரியமான மோசைக்கு கிறிஸ்து மேலதான் பிரியம். அதனாலதான் தெய்வம் முச்செடி நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டு நீ தான் இந்த சம்பவத்தை நடத்தணும் சொன்னார். நீ தான் சரியான ஆராதனை செய்யற. இனி ஆராதனை செய்வதற்கு சரியான ஆராதனை செய்யறதுனால நீ தான் ஆராதனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய பண்ண முடியும். அவங்க சரீரத்தை கொண்டு மாம்சத்தை கொண்டு ஆராதனை செய்யறாங்க. நீ ஆவினால ஆராதனை செய்யறதுனால நீ தான் சரியான ஆராதனை வீரன். ஆகவே ஒன்னே தான் தலைவனா எடுத்து பயன்படுத்த போறார். ஆவியிலே ஆராதிக்கிற மனுஷனுக்கு தெய்வம் எதை வேணாலும் கொடுக்கும். ஆனா ஆவின் ஆராதனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு மனுஷனும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன் பைபிள் சொல்லுதே அதுதான் சரியான ஆராதனை என்றார். எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் என் மனசுல கிறிஸ்துவை மட்டும்தான் மேன்மை பாராட்டும். நான் சூழ்நிலைக்காக மாற மாட்டேன். நான் மேன்மை பாராட்டும் எல்லா இடங்களிலும். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ பவுல் சொல்ற கிறிஸ்து இயேசுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசி வந்தாலும் கிறிஸ்துடைய காரியத்தை விட்டு விலகி போக மாட்டேன். காசு வந்தாலும் கிறிஸ்துடைய காரியத்தை விட்டு விலக போக மாட்டேன். நான் பசி வந்தாலும் போக மாட்டேன். நான் வஸ்திரம் இருந்தாலும் இல்லாட்டி கிறிஸ்துவை தான் மேன்மை பாராட்டு என்றாரே. இதுதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம். இதான் ஆவினாலே ஆராதனை. அதுல போட்டிருக்குது. ஆவினால் ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்கு மேன்மை பாராட்டுகிற நாம் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இருக்குது. எந்த சூழ்நிலைக்கு கிறிஸ்துவ மட்டும் எந்த காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான். இந்த மனுஷன் சபையில வந்து ஆமேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனுடைய நன்மைகளை தயார் பண்ணி விட்டுருவார். இந்த மனுஷன் தேவ சன்னிதானத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லும் போது அவனுடைய உபத்திரங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு மேன்மை உண்டு. உலகத்துல எல்லா மனுஷனை பார்க்கலும் யூதனுக்கு ஏன் மேன்மன? யூதன் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கிறிஸ்து இயேசு நம்முடைய இருதயத்துல நாம் ஆவியிலே ஆராதனை செய்வதற்கு இருதயத்தில் இருக்கிற அசூசிகளை பலகீனங்களை வெட்டி விட்டுறாரு. அது என்னென்ன விஷயத்தை எழுதுறாரு? பிலிப்பியர் 3 தான் இருக்குது. 5 பாயிண்ட். கிறிஸ்துவ ஆராதிக்கும் போது ஆவியில் ஆராதிக்கிறதுக்கு என்னென்ன பெருமைகள் எல்லாம் இருந்துச்சு பாருங்க. கிறிஸ்துவ ஆராதிக்கும் போது பெருமையோட கூட ஆராதிச்சா ஒன்றும் கிடைக்காது. சரியா? ஒண்ணு அவர் சொல்றார், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்றார். என்னைய மாதிரி சூப்பர் மனுஷன் யாரு? நான் தான் பரிசுத்தமான மனுஷன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன்னு சொல்வது மேன்மையை பாராட்டுவது. சபையில வந்துட்டு நான் முன்னாடியே சபைக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னைய மாதிரி சபையில 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது யாரு? மேன்மை பாராட்டக்கூடாது. இது பெரிய அழுக்குன்றார் இருதயத்துல. இது பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரும். 2, நான் இஸ்ரவேலன். பெருமை, அதாவது நான் கிறிஸ்தவனாக்கும், நான் ஆவி பெரியவனாக்கும். இந்த பெருமைக்கெல்லாம் குறை இருக்கு. அது நிறைய பேர். 3, நான் பெண்ணியபின் கோத்திரத்தான். எங்க குடும்பத்தை தெரியுமா? நாங்கெல்லாம் பெரிய லெவல் ஆட்களாக. இந்த பெருமை பீத்துறதெல்லாம் இருக்கு பாருங்க. டாப் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய அசூசி பலகினம் பெருமை பேசுறது. எங்க அப்பா ஆவி பெரியவர், எங்க தாத்தா முன்னாடியே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாப்புற. இதெல்லாம் விட்டு எப்ரேயன், அது ஒரு பெருமை. அடுத்து பரிசை, நாங்க அதுல ஒரு பெருமை. அப்புறமா சொல்றாரு எல்லாம் பெருமை பாராட்டுறீங்க. கடைசி சொல்றாரு சபையை துன்பப்படுத்துறவன். நான் சொல்றேன் சபையை துன்பப்படுத்துறவன், அதாவது மக்களை, ஆவிக்குரிய ஜனங்களை, இல்லைன்னா பொதுமக்களை, மனுஷனை துன்பப்படுத்துகிற எவனும் தேவத்தை ஆராதிக்கும் போது லாபகரமான விஷயம் வராது. நான் எல்லாம் பர்ஃபெக்ட் முக்கியம் கிடையாது. மனுஷனை ஒருவன் கொடுக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்தை தான் மேன்மையாட்டு கர்த்தர் இருதயத்திலிருந்து கட் பண்ணி விடுறாரு. யாரும் கெடுத்துடக்கூடாது. அவன் தான் ஆவியில ஆராதிக்கிறான்னு அர்த்தம். எண்ணங்கள் முழுக்க மற்றவனை குறித்து எப்படியாவது காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இந்த இது ஆவிக்குரிய ஆராதனை இல்லை. இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படப்படல. இருதயத்துல இன்னும் பிரச்சனை இருக்குது. தேவன் தராது. அப்ப தேவன் தரணும்னு அவர் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான், அதாவது சட்ட திட்டங்களின்படி நான் நீதிமான். ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒவ்வொரு பலி வச்சிருக்கேன், மரணம் வச்சிருக்கிறேன். அதனால ஒவ்வொரு சட்டத்திலிருந்து ஒவ்வொரு அடிப்பேன். என்னை ஒரு மனுஷன் அடிச்சா நான் அவனுக்கு அடிப்பேன். அதான் நியாயப்பிரமாணத்தின் சட்டம்.
என்னை ஒரு மனுஷன் வெட்டினா நான் வெட்டுவேன், என்னை ஒரு மனுஷன் பின்னி பின்னி படல் எடுத்தா நான் உன்னை பின்னி படல் எடுப்பேன் சொல்லக்கூடாதுன்ற. என்னை ஒரு மனுஷன் அடிச்சா, ஆவிக்குரிய ஆராதனை சொல்றேன், விருத்த பட்டயம் ஒண்ணு, என்னை ஒரு மனுஷன் அடிச்சா நான் மறு கண்ணத்தை காட்டணும். இதான் பட்டயம் கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. இனி ஒரு மைல் தூரம் வர பண்ணனா நான் 2 மைல் தூரம் போகணும். இதுதான் ஆவின் பட்டயம், கிறிஸ்துவின் பட்டயம். இந்த பட்டயத்தை கொண்டுதான் நீங்கள் உங்களை செம்மைப்படுத்த முடியும். இந்த பட்டயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்க ஆவி செம்மையாகும். கிறிஸ்துவின் பட்டயம் கூட ஆவி செம்மையானால் நீங்கள் ஆராதிக்கும் போது தேவன் உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய வாய்கள்ல ஒரு காலமும் மற்றவங்களை குறித்து பேசவே கூடாது. அது நல்லவதாட்டு பேசாண்டா, கெட்டதாட்டு பேசாண்டா. கிறிஸ்து உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா உங்களுடைய இருதயம் இந்த மாடல தான் விருத்த சேவை பண்ணப்பட்டிருக்கும். மற்றவங்களை குறித்து பேசவே மாட்டீங்க. மற்றவங்களை குறித்து பேசாத ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட வரும்போது நான் சொல்லுவேன், கர்த்தரை மட்டும்தான் பேசுவான். எனக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நான் மனுஷனை குறித்து என்ன உள்ளவனா இருந்தா நான் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நான் மனுஷனெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிற முழு இடத்துல வரும்போது என்ன முழுக்க கர்த்தரையே நோக்கி இருக்குது. நான் கேட்கும்போது அவர் எனக்கு அளவிட முடியாமல் தந்து விடுகிறார். அப்ப நீங்க இதெல்லாம் இருந்து வெட்டி எடுத்துடணும். இந்த பெருமையில வேண்டாம். எல்லா பெருமைகளும் பேசிட்டு ஒவ்வொரு நாளும் 10 பேரை காயப்படுத்துறமே, அது கடவுள் கொடுக்க மாட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு எதுவும் தர்றதுக்கு ஈஸி. நீங்க நினைக்கலாம், உங்க சூழ்நிலைகளை நினைச்சு நீங்க நினைக்கலாம் கர்த்தர் எனக்கு தருவதுக்கு சாத்தியம் இல்லைன்னா முன்னேறது சாத்தியம் இல்லை, வழிகள் திறக்காது. அது சுத்த போய் நீங்க நம்புறீங்க. அது உங்க தப்பு. உங்க மனசு சொல்றதுக்காக உங்க மனசு கிடைக்கும் சொன்னா தர்றதுக்கும் கிடைக்காதுன்னு சொன்னா தராம இருப்பதற்கும் கடவுள் உங்க வேலைக்காரன் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நான் இனி முன்னேற மாட்டேன், அந்த நினைப்புக்கு கர்த்தர் வேலை செய்யாது. நீங்க நினைக்கிறீங்க நான் முன்னேறிடுவேன், அதுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் குப்பை. நீங்க அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு தர்றது ஈஸியான விஷயம். நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஆவியில ஆராதிப்பதற்காக பெருமைகளை மனுஷனை தூசிக்கிற விஷயத்தையும் கலட்டி போட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேளுங்க, ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணுங்க. எந்த மனுஷனுக்கு இடையூறு இல்லாமல், மனுஷனை கொல்லாமல், சட்டத்திட்டத்தினுடைய மனுஷனை நாம் பாரபட்சம் பார்த்து நடத்தாமல் சரியாக நான் நடத்தும் போது கடவுளுக்கு தர. 2வது பாயிண்ட், தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நீங்க பாடுறதுனால கிடைக்கிறத இது கொண்டு வாங்கியிருப்பீங்களே, அது எப்படி பாடணும் தானே தெரியல நம்மளுக்கு. நான் ஒரு வார்த்தையை பாடும்போது என் இருதயம் எந்த அளவுல மேன்மைப்பட்டிருக்க வேண்டுங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா பாடுறதுனால கிடைக்காது. நான் பாடுற மனுஷன் விருத்தசேனம் பண்ணப்பட்டிருக்கணும். நான் பாடுற மனுஷன் எந்த பெருமை இருக்கக்கூடாது. நான் எந்த நாட்டில் இருந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு வஸ்திரம் உடுத்தாலும் அதுல பெருமை இருக்கக்கூடாது. எந்த மனுஷன் இழிவா நினைச்சுக்கிட்டு எந்த மனுஷனுக்கு தவறு செய்யக்கூடாது, தவறு இழைக்க கூடாது. அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. 2 ஆவிக்குரிய ஆராதனை சொன்னேன். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. எபிரேயர் 12:28 சொல்லுது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்வது. தேவனிடத்துல நீங்க ஆராதனை செய்ய வர்றீங்க பாருங்க, வரும்போது பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும்ன்ற. பயம்னா என்னன்னா இங்கிலீஷ்ல ரெவரன்ஸ் போட்டிருக்கு. அதாவது மதிப்பு. தேவன் உங்களை மதிக்கத்தக்கதாக நீங்கள் ஆராதனை செய்யணும். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஆராதனை செய்யணும். தேவன் உங்களை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஆராதனை செய்யணும். நீங்க வரும்போதே, நீங்க ஆலயத்தை திறந்து உள்ள வரும்போதே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் உங்களுடைய செயல்பாட்டை தேவன் கரத்துல வச்சிருப்பார். நீங்க ஒரு மனுஷன் ஆலயத்துல இப்படிதான் இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பல வாரம் நான் பார்த்துருக்கிறேன். ஆலயத்துல வர்ற மனுஷன் ஆலயத்துல எப்படி பயபக்தியோடு பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிறாங்கிறத பார்க்கிறேன். பார்க்கும்போது இங்க தேவனுக்கு பிரியமான ஆராதனையில பயத்தோடும் நடுக்குங்கிறது பக்தியோடும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் இல்லைன்னா பக்தியோடு ஆராதிக்க செய்யணும்னு வேதம் சொல்லுது. இங்க பயம் இல்லை, பக்தி இல்லை. இப்போ தேவன் மதிக்கத்தக்கதாக நீங்க இருந்து தேவன் ஆராதிக்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்க ஆராதிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கை காலெல்லாம் வேலை செய்யுது. இந்த பாடல் முடிஞ்ச பின்னாடியும் கூட அது ஒரு ஆராதனை தான். பாடல் மட்டும் ஆராதனை இல்லை, ஆராதனையில எல்லா பகுதியுமே ஆராதனைங்கிறது துதியில இருந்து தீர்க்க தரிசனங்கள் அற்புதங்கள் செய்யற வரைக்கும் சேர்த்துதான் ஒரு ஆராதனை. துதிக்கிறது ஒரு ஆராதனை, நன்றி சொல்வது ஒரு ஆராதனை, பாடுவது ஒரு ஆராதனை, காணிக்க ஒரு ஆராதனை, பிரசங்கம் ஒரு ஆராதனை, சின்ன பிள்ளைங்கள் பாடுறது ஒரு ஆராதனை, அப்புறமா தீர்க்க தரிசனம் ஒரு ஆராதனை, அதுல தீர்க்க தரிசனம் யாரைய கூப்பிட்டு அற்புதம் செய்யறது ஒரு ஆராதனை. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையில பயபக்தியோ நடுக்கமோ இல்லாம போனா
அதுவும் பிரயோஜனமற்றது அப்படின்றார். அப்போ தெய்வத்தை ஆராதிக்கும் போது ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு பக்தி எனக்கு இருக்கணும். பக்தியில எதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா சொல்றேன், அது நடுக்கம். தேவனிடத்துல ஆராதிக்கும் போது ஒரு நடுக்கத்தோடு கூட ஆராதிப்பாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி போகும்போது கை காலெல்லாம் உதறும், மாம்ச சிந்த வேலை செய்யாது. தெய்வத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு பயம், இருதயம், சரீரம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இருதயம் குன்னி போய் தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட போகும்போது, மகா பெரிய தேவன்கிட்ட போகும்போது ஒரு நடுக்கத்தோடு தான் போகணும். நம்ம எல்லாரும் இருக்கிறோம் பாருங்க. நீங்க உங்களை ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். ஜனாதிபதி இருக்கிறார். ஜனாதிபதியோடு கூட நீங்க இருக்கும்போது அவரு மேல் சீட்ல இருக்கிறாரு, நீங்க எல்லாம் அவரோட இருக்கிறீங்க. நீங்க இருக்கும்போது உங்க காலுக்கு மேல போட்டு இருக்க முடியுமா? ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரு, நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. உங்க கையை அசால்ட்டாட்டு 2 சேர்ல தூக்கி போட்டுட்டு, ஜனாதிபதி சேர்ல தூக்கி போட்டு, இந்த சைடு சேர்ல தூக்கி போட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா? ஜனாதிபதி இருக்கும்போது மறு மேடையில உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. காலை கரெக்டா வச்சுப்பாங்க, கையை கரெக்டா வச்சிருப்பாங்க, தூங்கி விழ மாட்டாங்க, செம்மையா கரெக்டா இருப்பாங்க. அதான் பக்தி. பக்திங்கிறது என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பக்தினா இதுதான். ஒழுக்கத்துல ஒரு வகை இது பக்தி. நடுக்கத்தோடு தேவனை ஆராதிப்பது. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் என் காலை நடுக்கத்தோட தேவனுக்கு பயந்து பிடிச்சு வைக்க முடியலன்னு, சின்ன விஷயம் இது, காலை பிடிச்சு வைக்கிறதே உங்களுக்கு முடியலன்னு, கண்டிப்பா உங்க இருதயத்துல பல வேதனைகள் வரும்போது கண்டிப்பா உங்க கால்கள் தாறுமாறுகளை செய்யும், உங்களோட நாவுகளும் தாறுமாறுகளை பேசும். நடுக்கம் இல்லை. தெய்வ சமூகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், என் கால்களை நீட்டாமல் கரெக்டா பக்குவமா வச்சு காலை மடக்கி, நான் செத்து போனாலும் செத்து போவேன் தவிர தேவனுக்கு முன்னாடி பலகீனமான காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு நடுக்கம் உங்களுக்கு வரும்போது தான் பக்தி அதுக்கு பிறகு. அது வரும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சமாவது இருதயத்தை திறக்கிறார். அநேக பேர் சர்ச்சில் வரும்போது சில பேர் தூங்கிடுறாங்க, சில பேர் காலை நீட்டிடுறாங்க, சில பேர் ஒரு காலை அங்க நீட்டிடுறாங்க, இன்னொரு காலம் அப்படி தூக்கி மறுபடியும் மடிச்சு வச்சுட்டு இன்னொரு காலம் இங்க நீட்டிடுவாங்க, அப்புறம் தூக்கி வச்சிருப்பாங்க. அதாவது மனசு என்னெல்லாம் நினைக்குதோ, ஒரு பக்தி, ஒரு பயம் இல்லாம, ஒரு பக்தி இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிறது 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் தான். அதுல இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம சபையில 1 மணி நேரம் தான். பிரசங்க நேரத்தை மட்டும் தான் இருக்கிறோம், அப்புறமா நிக்கிறோம், மறுபடியும் தீர்க்க தரிசனத்துக்கு அற்புதத்துக்கு நிக்கிறோம். 1 மணி நேரம் தான் பிரசங்கம். அந்த 1 மணி நேரத்துல கால் அங்க போகும், சில பேருக்கு இப்படி வைப்பாங்க, சில பேருக்கு கீழே இருப்பாங்க, சில பேர் சேரத்துக்கு மேல வைப்பாங்க, சில பேர் அங்க பார்ப்பாங்க, சில பேர் இங்க பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களை பார்க்கவே மாட்டார், ஓனுட்டுருவார். தேவ சமூகத்தில் வரும்போது சிலர் வருவாங்க, பாட்டு முடிஞ்சோன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. சிலர் வருவாங்க, பிரசங்கம் முடிஞ்சோன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. சில பேர் வருவாங்க, போன் வந்தோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. நடுக்கம். நான் சொல்றேன், தேவத்தை ஆராதிக்கும் போது இதெல்லாம் உள்ள அடக்கி தான் ஆராதிக்கும். மோசே ஒரு விரல கூட நான் நீட்ட மாட்டான். மோசே சொல்றான், அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நடுங்கி போயிருந்தான். மலையில ஏறுவதற்கு பயத்தோட போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தத்தை கேட்டோம்னா ஐயோ நாங்க வரலன்ட்டாங்களாம். இங்க அப்படி கிடையாது. சர்ச்சைக்கு வந்து ஒரு சில பேர் நல்ல தூக்கம், ஊர்ல போய் கெட்ட வார்த்தையும் வம்பு வெம்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க அதை பண்ண முடியலையா, அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு தூங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, பாஸ்டர் எதுக்கு எங்களுக்கு ஒண்ணு நடக்கல, நீங்க ஒண்ணு செய்யலையே, நீங்க இதை செஞ்சதுனதான் நடக்கும். பார்த்து எனக்கு தீர்க்க சொல்லுங்க. நீங்க பண்ற அந்த பயமில்லாத ஒரு தோரணை தேவன் எனக்கு தீர்க்கிறது சொல்லுன்னு சொல்லவே மாட்டார். வந்தாலும் கூட நான் கேட்பேன் சில நேரத்துல, ஆண்டவரை இந்த கஷ்டப்படுறாங்களே, அப்பா ஆண்டவர் சொல்லுவாரு, எதுக்கு தேவையில்லாம நீ கஷ்டப்படுற, நீ சொல்லு, அவன் இருக்கிற பாவத்துக்கு நீ கொடுக்கறத கொண்டு போய் பாவம் செய்ய போறான், நீ ஏன் துடிக்கிறன்னு எனக்கு கேட்கும். வாயை பூட்டி நான் கடவுள் சொல்றாருன்னு அமைதியா இருந்துருவேன். சில பேருக்கு உனக்கு பலகீனமா இருக்குது, சிலது கஷ்டத்தை சொல்லுவேன், பார்த்த எங்களுக்கு கஷ்டத்தை தான் சொல்றாரு அப்படின்பாரு. ஏன்னா நல்லதை சொல்ற அளவுக்கு இன்னும் வாழலை நம்ம. தெய்வம் சொல்றத நான் சொல்றேன், நான் சொல்றதா நான் தீர்க்கிறது சொல்றதா இருந்தா நிறைய தப்பு இருக்கும். தெய்வம் தீர்க்கதரிசனம் சொல்றதுனாலதான் உங்களால ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல, கரெக்டா இருக்கும். தீர்க்கதரிசனம் 2 வழி இருக்குது. ஒண்ணு நம்முடைய ஆத்மா ஒண்ணு தீர்க்கதரிசனம் பேசும், ஒண்ணு தேவன் பேசுறது. ஆத்மா பேசுறது தீர்க்க தரிசனம் இல்லை, அது முக்காவாசி பொய்யா இருக்கும். தெய்வம் சொல்லும் போது கரெக்டா இருக்கும். அதனாலதான் நான் எல்லா நேரம் தீர்க்க சொல்றது கிடையாது. நல்ல பிரேயர்ல நிற்கும் போது நல்ல தீர்க்க சொல்லுவேன். நார்மல்ல போகும்போது அந்த நேரத்துல ஆவியில ஜெபம் பண்ணிட்டு பார்ப்பேன். நான் பார்த்துட்டு ஒண்ணு சொல்லுவேன், வாயில வர்றத சொல்லிடக்கூடாது. அவன் தெய்வத்துக்கு கேட்ட நடுக்கும். ஒரு மனுஷன் சபை விட்டு போனாலும் போகட்டும், விட்டுருவேன் நான். அவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லுவேன். அவன் வரலாட்டி போ. அந்த தெய்வத்துக்கு என்ன ஒரு நடுக்கும்.
அவருக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கணும். எந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணினாலும், ஆவிக்குரிய சர்ச்சை இல்லை, எந்த வீடுல ஜெபம் பண்ணாலும், எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் தேவனுக்கு முன்னாடி ஒரு நடக்கும். என் காலை அசாட்டா வைக்க கூடாது. 5 மணி நேரம் இந்த தேவ சமூகத்துக்கு முத பிரேயர் 5 மணி நேரம் எடுப்பேன். என் கால் பிடிச்சு நிற்கும். நான் காலை நீட்டுறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா பைபிள் முதல்ல தமிழ் பைபிள், அப்புறமா இதுக்கு அடுத்த இங்கிலீஷ் பைபிள், அப்புறமா இன்னொரு இங்கிலீஷ் பைபிள், டிக்ஷனரி, இன்னொரு பைபிள், கண்காடன் நிறைய இருக்கும், நிறைய நோட் இருக்கும். காலை தூக்கி நீட்டினா பைபிள் கிட்ட கால் போதுவேன்னு காலை பிடிச்சி அமுக்கி வச்சுப்பேன். நான் பைபிளுக்கு நேர சில நேரத்தில் கால் நீண்டு போவோம், நேரம் நீட்டிட்டு போவேன். மனசு பயத்துல மறுபடியும் அடக்கி வச்சுக்கிறோம். பைபிள் இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து காலை நீட்டுறமே அப்படின்ட்டு. இந்த பக்தி இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஆராதனை தான். தெய்வத்திட்ட வரும்போது அந்த என்னோட ஒழுக்கக்கேடுகள் எதுவும் சபையில நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஆராதனைக்கு வர்றோம். இது பிரியமான ஆராதனை தேவனுக்கு. ஆவியில ஆராதிக்கிறதுக்கு ஒரு வசிய சொன்னேன். இது பிரியமான ஆராதனை. உங்க சரீரங்களை எல்லாம் தேவனுக்கு அடக்கி வைக்கிறீங்களே, இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஒரு ஒழுக்கத்தோடு ஆராதிக்கிறமே கர்த்தர் பார்க்கும். பாடும்போது பைபிளை பார்ப்பது, பிரசங்கிக்கும் போது பாடுவது, இப்படி ஒரு டைப் இருக்கிறாங்க. பிரசங்கிக்கும் போது பைபிள் பார்க்க மாட்டாங்க, பாடும்போது பைபிள் பார்ப்பாங்க. இது பயங்கர ஒழுக்கக்கேடு. இது தனி ஆராதனையை பிசாசு பண்ணுது அவங்களுக்கு எண்ணத்துக்குள்ளாக. அவன் என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பாட போறான்? நான் பிரசங்கம் பண்ணும்போது அங்க பாடுவது, நான் பாடும்போது பைபிள் வாசிப்பது. நீங்க நினைக்கலாம் இது நம்ம தேவ காரியத்தை செய்யறோம், மாத்தி மாத்தி செஞ்சா அது உலக்கு கேடு. காலையில் எழுந்திரிச்சா பல்லு துளக்குறது சரி. நான் பகல் ஃபுல்லா பல்லு தேய்க்காம எல்லாரும் கூட பேசிட்டு, பல்லு தானே தேய்க்கிறேன்னு சொல்லி நைட்டு போய் தேய்க்க முடியாது. யாரு கூட பேசாத நேரத்துல பல்லு தேய்ச்சதுக்கு, பேசுற நேரத்துல பல்லு தேய்க்கணும். இது ஒரு ஒழுக்க கேடு. பல்லு தேய்ச்சிட்டு நீ படுத்தாலும் என்ன, பல்லு தேய்க்காம படுத்தா என்ன, உங்களோட யாரும் பேச மாட்டாங்கல்ல. உன் பல்லாச்சு உன் ஸ்மெல்லாச்சு உனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா எப்போ பல்லு தேய்க்கணுமோ அப்போதான் பல்லு தேய்க்கணும். ஆனா பல்லு தேய்க்க கூடாத நேரத்தை தேய்க்கலாம், தப்பில்லை, நைட்டு தேய்க்கலாம். ஆனா ஆவிக்குரிய சபையில முரண்பாடான காரியத்தை செய்யக்கூடாது. உங்களுக்கு தான் பைபிள் படிக்க வீடு இருக்குது, நீங்க ஏன் இங்க இருந்து பைபிள் படிக்கிறீங்க தெரியுமா? நீங்க வீட்டுல பைபிள் படிக்க நேரம் கொடுக்காம மனுஷனோட பேசுறதுக்கு, மனுஷனோட குறைகளை பேசுறதுக்கு நேரம் கொடுக்குறீங்க. இங்க பைபிள் சபைக்கு வந்தோன்னா பக்தி எழும்பிடும்ல. ஐயோ நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கோம், கொஞ்ச நேரமா பைபிள் வாசிக்க வேண்டாமா? அதுக்கு தான் உங்களுக்கு அங்க இது எங்க டைம் ஆராதனை எங்க டைம், ஏன் நேரம், ஏன் நேரத்தை நான் கரெக்டா பண்ணணும். உங்க நேரத்தை பண்றதுக்கு வீடு இருக்குது, அங்க பண்ணிக்கலாம். தேவ சமூகத்துல ஜெபிப்பதற்கு உட்காரும் போது கால கையை நீட்டாமல், பாடுற நேரத்துல பாடலையும், பிரசங்கிக்கிற நேரத்துல சரியானவைகளையும் தேர்வு செய்து கரெக்டா மனுஷன் காதை கொடுத்து கேட்கிறான் பாருங்க. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யறான். ஆராதனைங்கிறது பாடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஒழுக்க நெறிகள் ஒவ்வொன்றிலும் இருக்குது. பராக்கு பார்ப்பது சபையில இது ஆராதனைன்னு தெரியல. அதுலதான் சொல்லுவாங்க ஆராதனை ஒழுங்கணும். சர்ச்சில் முன்னாடி 9 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை சொல்லுவாங்கல்ல. 4வது காரியத்துக்கு வரேன். ஆராதனை ஒழுங்குல மணி, ஆராதனை ஒழுங்குகள் 9 to 11, 12 to 3 சொல்லுவாங்க. ஆராதனை ஒழுக்கம் ஒண்ணு இருக்குது. அதாவது ஆராதனையில பிரியமான ஆராதனை ஷார்ப்பா சொன்ன டைமுக்கு முன்னாடி இருந்து தேவனை துதிப்பது. இது எல்லாம் பார்க்குது. விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருந்தால் கிறிஸ்துங்கிற பட்டயம் இப்படிப்பட்ட பலகீனத்தை எல்லாம் விருத்த சேதனம் பண்ணும். உண்மையிலேயே கிறிஸ்துவ ஒருதான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவங்க எல்லாம் அவன் கண்டிப்பா இதெல்லாம் செய்ய மாட்டான். என்ன பிரச்சனை வந்தாலும் ஷார்ப் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பராக்கு பார்க்க மாட்டான். பராதுக்கு பார்க்கிறவன் இச்சையில இருக்கிறான். என்ன பிரச்சனை வந்தா காலை நீட்ட மாட்டான். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறார், நீ 2 கால் 2 கண் 2 கை இருந்து நீ பாதாளத்துக்கு போறத பார்க்கணும், ஒற்றை காலு ஒத்த கண் ஒத்த கையோட கூட நீ நித்திய ஜீவன் போடலாம். அது என்ன அர்த்தம்? எல்லாரும் ரோட்ல வெட்டி வெட்டி எடுக்க போறாங்க? கிடையாது. நீ தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால உன் காலை மடக்கி வச்சு ஒரு கால் நாசமா போகுதுன்னு போட்டு, தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது உன் கை தேவையில்லா விஷயம் செஞ்சிச்சுன்னா அதை அடக்கி வச்சுட்டு அப்படி கெட்டு போனா போட்டு நீ நித்தியஜன் போவ. முரண்பாடான காரியங்களை செய்யக்கூடாது. ஆராதனை மிகவும் முக்கியமான காரியம்.
அற்புதமான விஷயம். எப்படி ஆராதிக்கிறார்? நான் சொன்ன எல்லா சபையில என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வெள்ளை போடுங்க, நகையை கலட்டுங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பவர் இல்லை. ஞானஸ்தானத்துல மட்டும்தான் அவங்க சொல்ற பவர் இருக்குது. மற்றபடி சின்ன சின்ன ஒழுக்க நெறியில தான் ஆராதனை, தெய்வீக ஆராதனை. உள்ள இருந்தோம்னா என் கண்ணுல எண்ணெயை போட்டுதான் இருக்கணும். ஒரு காலம் லேசா கூட தூங்கிடக்கூடாது. என் காலை லேசா கூட நீட்டிடக்கூடாது. அப்படியே பெஞ்சில ஒட்டி வச்ச மாதிரி அப்படியே இருக்கணும். அந்த நடுக்கத்தை பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு பயபக்தியோட வரணும், வெள்ளை சீலையை உடுத்துக்கிட்டு அன்னைக்கு மட்டும் யார்கிட்ட பேசாம உள்ள சபையில பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், வா வேலையை பாரு, இங்க இருந்து கை சமாதானம் உண்டாவதாக. கடவுள்கிட்டே கரெக்டா இல்லையா, நீ மனுஷன் எங்க சமாதானம் இருப்பேன். அதனாலதான் பைபிளோடு சொல்லுது, உன் கருத்து செம்மை இல்லாவிட்டால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. நீ சொல்ற விஷயம் கருத்துள்ளவைகளா இருக்கணும். நீ ஆமேன்னு சொல்லும் போது நீ கருத்தா வாழ்ந்திருக்கணும். ஆவிக்குரிய ஆராதனை நீ இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கணும். ஆவி ஆராதிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கேட்கும். 3ஆம் பாயிண்ட், லூக்கா 4:8, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். ஆராதனை பண்றது ஒருவருக்கு தான். சிலர் இங்கே வருவாங்க, அப்புறமா வேறொரு தெய்வத்தையும் வேறொரு நாமத்தையும் ஆராதிப்பாங்க. அவர் சொல்றது ஆராதனை அவர் ஒருவருக்கு தான் பண்ணணும். நீங்க தேவ சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறீங்க பாருங்களேன். ஆராதிக்கும் போது நீங்க அடுத்த கட்டம் நீங்க எங்க போய் ஆராதிக்கிறீங்களோ அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கு தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சொல்லக்கூடாது. வேறொரு நாமத்தை கொடுக்க கூடாது, வேறொரு மனுஷனுக்கு கொடுக்க கூடாது. ஆராதனை அவர் ஒருவருக்கு தான் கொடுக்கணும். கர்த்தர் இது யார்கிட்ட சொல்றாருன்னா பிசாசுட்டு சொல்றாரு. பிசாசு சொல்றது கர்த்தர்கிட்ட, லூக்கா 4:7, டீமன் said to Jesus, இயேசு பிசாசு சொல்லிட்டு, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உன்னுடையதான் ஆகும். பிசாசு சொல்றது, என்ன பணிஞ்சிட்டா நீ ஏண்டா வந்துட்டேன்னு எல்லாம் உனக்கு தந்துருவோன்றது. அப்ப இயேசு சொல்றாரு, அவர் கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதனை செய்வாயக. இப்ப என்ன சொல்றதுன்னா, பிசாசு கூட சொல்லும், அதை ஆராதி கிடைக்கும், இதை ஆராதி கிடைக்கும். பிசாசு சொல்லும், இயேசு விட்டே சொல்லிச்சு, என்ன ஆராதி, எல்லாம் உனக்கு தாரேன் தரும். அது ஆண்டவர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி ஆராதிச்சவங்களுக்கு என்ன செஞ்ச? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பிசாசு தான் மனுஷன் ஆராதிக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து இல்லாதவன் பிசாசு தான் ஆராதிக்கிறான். அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? பேதுருட்ட கேட்டிருப்பாரு கர்த்தர். பேதுரு இருந்தா கேட்டிருப்பாரு, பேதுரு பிசாசு என்ன சொல்லுது, அவனை நான் ஆராதிக்கணும்னு. எனக்கு முன்னாடி அவனை ஆராதிச்சவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? எல்லார்ட்ட போய் கேட்டுச்சு, என்ன ஆராதி, எல்லாத்தையும் தருவோம். அவனை ஆராதிச்ச எல்லாருக்கும் மரணத்தை கொடுத்துச்சு, நோயை கொடுத்துச்சு, பிரிவினைகளை கொடுத்துச்சு, விவாகரத்துக்குள்ள கொடுத்துச்சு, கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதே பிசாசு எல்லாரையும் ஆராதிக்க சொல்லி எல்லாருக்கும் மரணத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தது என்னே சொல்லுது, நானும் அவனை ஆராதிக்கன்னு சொல்லுது. நானும் மறைச்சு போவேன். ஏன் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் ஒருவரை மட்டும் ஆராதி. நான் நல்லா இருக்கிறேன் பாரு, நான் நல்லா இருக்க காரணம் கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னா கர்த்தரை மட்டும் தான் ஆராதிக்கணும்னாரு. அவன் கேட்கல. இந்த பிசாசுங்கிறது ஒரு பிசாசுங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. பிசாசை ஆராதிக்கிறதுல 10 ஆராதனை இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் 10 ஆராதனை பிசாசு ஏற்படுத்தின 10 ஆராதனைகளை ஆராதிக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுதான் ஆராதனை. சர்ச்சில் வர்ற கூட 99% பேர் கூட பிசாசுடைய ஆராதனையில ஏதாவது ஒரு ஆராதனையில் இருப்பான். நான் ஒரு மனுஷன் தான், எனக்கு 10 விரல் இருக்குது. அப்படி போல பிசாசுக்கும் 10 விரல் இருக்குது, 10 ஆராதனை வச்சிருக்குது. இந்த மார்க்கத்துலதான் அவங்க ஆராதிச்சு மாட்டிக்கிடுவாங்க. கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஆனா அதே மாதிரி அந்த ரங்கத்துல நிறைய ஆராதனைகள் உண்டு. என் இருதயத்தை இருக்க முடியலன்னா தம்பிடிச்சு அது இருக்கும். கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிற ஆராதனை. பிசாசுடைய ஆராதனையில பிசாசு ஏற்படுத்தின 10 ஆராதனை. 1, நாள் பார்க்கறது. என்னதான் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் அவன் திருமணம்னு வரும்போது, வீடுன்னு வரும்போது நாள் பார்க்கறான். பிசாசுடைய ஆராதனையில ஆராதனை நாள் பார்க்கறது. கிறிஸ்து இதெல்லாம் விருத்தசேதனம் பண்றாரு.
கிறிஸ்துவ ஆராதிக்கிற மனுஷன் நாள் பார்க்க மாட்டான். வெற்றி கிடைக்காம போன காரணம் தான். இங்க இருக்கிற நிறைய பேர் நாள் பார்ப்பாங்க. இவன் உழைப்ப நம்புறது கிடையாது, கர்த்தர் நம்பர் கிடையாது. யாரோ கலண்டர் போட்டிருக்கிறார், கலண்டர்ல பின்னாடி எதை எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை நம்புறாங்க. பிசாசுடைய ஆராதனைகள் முக்கியமான சின்ன ஆராதனை நாள் பார்க்கறது மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர் இருக்கிறான். 2வது ஆராதனை குறி பார்க்கறது. 8 மணிக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு கடையில நல்ல ஆள் வந்துச்சு. 8 மணிக்கு எந்திரிச்சேன், நிறைய மீன் கிடைச்சிச்சு. 8 மணிக்கு எந்திரிச்சேன், டீச்சர் எங்க வீட்டை தாண்டி போகும்போது 8 மணி, அப்ப இனி டீச்சர் தாண்டி போகும்போது நான் எந்திரிக்கணும். குறி அடையாளம் பார்க்கிறது. 3 பிசாசுடைய 3வது மாந்திரிகம். என்ன வந்தாலும் அதான் ஏன் இந்த பகுதியில வருதுன்னா, பிசாசுக்கும் இயேசுக்கும் தான் போராட்டம் ஆராதிக்கிறத பத்தி. பிசாசு இதெல்லாம் இதைத்தான் சொல்லுது, நீ என்ன ஆராதனை இதெல்லாம் பாரு, நீ வேற பிசாசை எப்படி போய் ஆராதிக்க முடியும்? என்ன ஆராதனை இதான், பிசாசுடைய ஆராதனை தான். மாந்திரிகம் எதுக்கு எடுத்தாலும் மாந்திரிகம் தான். அவன் அங்கவே பார்த்தான், இவன் இங்கேயே பார்த்தாயா என்ன வச்சிருக்கிறான். மாந்திரிகம் பார்க்கறது பிசாசுடைய ஆராதனை. 1 கொஞ்ச நாளைக்கு நிற்கும், அப்புறமா நிக்காது. 4 சூனியம். சூனியம் உங்களுக்கு என்ன தெரியுமா? யாரையாவது கேடு உண்டு பண்ணி ஒண்ணு கொலை செய்து, இல்லைன்னா பலியில சொல்லலாம், இதை யாரையாவது கெடுத்து யாரையாவது கொலை செய்து அதன் மூலமா வருகிற லாபகரம். ஏசுகிட்ட போய் பிசாசு சொல்லுது, என்னை ஆராதினா இதுதான் அர்த்தம், என்னை ஆராதி. சில பேருடைய செருப்பு திடீர்னு காணாம போயிடும், சில பேருடைய சட்டை காணாம போயிடும், சில நேரத்துல சில நேரம் மண்டையிலுக்கு முடி காணாம போயிருது. சூனியம் பார்க்கறது இதெல்லாம் கொண்டு போயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? கண்ணாடி பாக்குறாங்க. அப்படி பிசாசுடைய ஆராதனை முக்கியமான ஒண்ணு சூனியம் பார்க்கறது. உங்களை யாரையா கெடுக்கணுமா உங்களுக்கு, அந்த வீட்டுல போய் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மந்திராயிட்ட கொடுத்தா கெடுத்துருவான். அந்த பொருளை எடுத்து ஒரு பொம்மைக்குள்ள வச்சு உள்ள வச்சு இதே ஒண்ணு பண்ணி விடுறான், சுத்திட்டே கிடக்க கொடுப்போம். இந்த 2 பொருளையும் போடும்போது வீடு காலி ஆகுது. நான் தூக்குற நீ ஒண்ணு விடுமாது. ஹலோ, நீ போட்ட வீடு காலி, அதை பண்ணணும் வீடு படுகாலி. இதான் பிசாசு சொல்லுது, இதெல்லாம் பண்ணுவா. ஒர்ஷிப் என்ன பண்றதுக்கு? இதான் ஒர்ஷிப். 5 மரித்தவர்களை ஆராதிப்பது. பிசாசுடைய ஆராதனை டாப். செத்து போனவனுக்கெல்லாம் இந்த மரித்தவர்களை ஆராதிப்பது என்னன்னா ஏமாற்றுவது. கடவுள்னு சொல்லி ஏமாற்றி பொழப்பவங்களுக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் இந்த பொழப்பத்தை நடத்துவாங்க, மரித்தவர்களை ஆராதிப்பாங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த நல்ல விஷயத்துக்காக இவங்களை சொல்லி மக்களை முட்டாளாக்கி நல்லா வந்துடும். ஆமென். நிறைய பேர் இருப்பாங்க மரித்தவர்களை ஆராதிப்பது. மரித்தவர்களை ஆராதிப்பது பிசாசுடைய ஆராதனை. செத்து போன ஒரு மனுஷன் வச்சு ஆராதிக்குது. செத்து போன மனுஷனை உண்டு பண்ணி இதுதான் கடவுள், இதெல்லாம் நல்லா தரும். நான் சொன்ன பக்கத்துல ஒரு மூக்குல கை வச்சு வரும், ஏதாவது வரதானு, காத்து வரதானு, ஆனா தருங்க அப்படின்றாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, அது எங்க விசுவாசம்? நான் அப்ப அவர் சொல்லிட்டேன், உங்க விஷயத்த நான் கரெக்டா ஃபாலோ பண்ணித்தாரு. உங்க பொண்டாட்டிய வேற எங்கேய விட்டுட்டு அவளை மாதிரி போட்டோ வச்சு குடும்பம் நடத்துங்களேன். உங்க விசுவாசம் தானங்க. எங்க கடவுள்கிட்ட அந்த விசுவாசம் இருக்கும் போது ஒய்ஃப்ட்ட அந்த விசுவாசம் வச்சா என்ன? சரிதானங்க. உங்க மகளை எங்கேயாவது விட்டுருங்க, பையனை எங்கேயா விட்டுருங்க, கிட்னில கலந்து விக்கெட்டு. அதே மாதிரி 4 போட்டோ வச்சு இது விசுவாசம். நீங்க அத்தனை சொல்றீங்க, இது எங்க விசுவாசம்? இது நடக்கும், எங்க விசுவாசம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நீ அதை உங்க வீட்டுல செக் பண்ணு. உன் மனைவியை வேக்ஸ்ல உண்டு பண்ணு, உன் மகனை செங்கல்ல உண்டு பண்ணு, உன் மகனை சிமெண்ட்ல உண்டு பண்ணிட்டு நடக்கும் சொல்லு. அது அந்த ஸ்டாச்சு உனக்கு ஏதாவது செய்யும்னா இந்த ஸ்டாச்சு செய்யாதா? ஸ்டாச்சு தானே எல்லாம் செய்யாது. மரித்தோர்ல ஆராதிக்க கூடாது. பணிந்து கொண்டாலும் சொன்னாரே, இந்த இதுதான் பணிந்து கொண்டது. 6 ஜாதகம் பார்ப்பது. இவ ஜனவரி 8ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் பிறந்திருக்கிறான். 9:30 மணி 8 நிமிஷம் சனிய பிறந்த காலம் இப்படி இருக்குது. அது யார்கிட்ட கொண்டு போய் கேட்கறாங்க? இந்த ஜாதகத்தை தெய்வம் தானங்க பிள்ளைய பிறக்க வைக்குது. தெய்வமே சொல்ற வேண்டாம். இத இவன் கல்யாணம் கட்டி இவன் குடும்பம் நடத்தி இவன் பெற்றிருக்கிறான். அப்ப இவனுக்கு தான் தெரியும் எல்லாம். நான் இப்படிதான் பெற்றிருக்கிறேன், நான் இப்படிதான் என் பிள்ளை வளர்க்கணும். அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அவன் அதை பார்த்துக்கிட்டு
அவன்கிட்ட நீ தான் கொண்டு காட்டிட்டிய, அப்புறம் என்ன பேசலாமே? நீ தான் சொல்லிட்ட 8:15 என் மக பிறந்திருக்கிறான், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தா, இருட்டுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்கு பின்னாடி. அதுதான் சொல்ல போற மறுபடி. ஹலோ, இப்படிதான் உங்களுக்கு இப்படி எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொண்டு கொடுத்து காசும் கொடுத்துட்டு இது நடக்குமா நடக்காதா? நான் சொல்றதை விட்டு நீங்க இரு, கடவுளுக்கு நன்மை செய், எல்லாம் நடக்கும். ஜாதகம் பிசாசுடைய டாப் ஜாதகம். என்னைக்கா ஒரு நாள் ஏதோ நடந்திருக்கும், எங்கேயோ நல்லா நடக்கிறத பிரிச்சு இவன் ஜாதகம் பார்த்தானே பாதி கொடுத்துட்டு பாதி பிசாசு எடுத்திருக்கும். அந்த கிடைச்ச பாதிக்க வேண்டிய ஆடுறான். அன்னைக்கு கிடைச்சது எனக்கு, அன்னைக்கு கிடைச்சது அடே, அன்னைக்கு முழுசும் கிடைக்க வேண்டியது நீ அன்னைக்கு ஜாதகம் பார்த்தனால பாதி தான் கிடைச்சிச்சு. நீ அதை கிடைச்சுன்னு சொல்றே, கர்த்தரை கொடுக்க வேண்டிய இடத்துல பாதி எடுத்துட்டு பாதியை தந்துச்சு. இந்த பாதி பிசாசுலாம் தந்துச்சு, நிறைய பேர் நம்புறான். ஜாதகம் பார்த்தனால கிடைச்சிச்சு. எனக்குலாம் பிறந்த நாளே தெரியாது. உண்மையை சொல்றேன், என் பிறந்த நாள் வந்து இந்நாள் வரைக்கும் தெரியாது. யாரும் பார்க்க நான் பிறந்தேன்னு தெரியக்கூடாது, செத்தேன்னு தெரியக்கூடாது. வந்துட்டோம், கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறோம். அவரை ஆராதிச்சா நடக்குங்க. அதான் பாயிண்ட். வந்து நீ என்ன பண்றதுன்னு கிடையாது, உண்மையா ஆராதி, ஒழுக்கமாடி ஆராதி, அடிச்சு கொடுத்துருவாரு. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சவன் தான் எல்லா காலகட்டத்திலும் பெரியவனா இருக்கிறான். அவன் ஒரு ஜாதகம் பார்க்கல. ஆமென். என்ன ஆராதி, அதான் உனக்கு எல்லாம் ஜாதகம். இந்த ஒண்ணு போதுமே, உனக்கு எல்லாம் கிடைக்குமே, நீ அதை தான் போட்டு பேசிட்டு அப்படின்றார். பிசாசுடைய ஆராதனையில 7 சகுனம் பார்க்கறது. சகுனம் என்ன தெரியுமா? சூனியத்துல இது ஒரு வெரைட்டி, ஒரட்டி மாதிரி இது சகுனம் பார்க்கறது. ஆமென். சொல்றேன் சகுனம் என்ன ரெடியா? 9 மணிக்கு கரெக்டா நான் வெளியே போகும்போது சின்ன முள்ளு 9லயும் பெரிய முள்ளு 12ல கரெக்டா இருக்கணும். அப்படி போகணும். இல்லைன்னா நான் வெளியே போகும்போது பள்ளி வந்து கிச்சு கிச்சு சொல்லணும். ஹலோ, பேயார இது ஒண்ணு. அதுவும் கரெக்டா வீட்டுக்கு இருக்கிற பள்ளியை அடிக்காம விட்டுட்டு நான் வெளியே போகும்போது 3 நேரம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நல்லது நடக்கும். இந்த பிச்சு பூ, மல்லிப்பூ, வாடாமல்லின்னு இருக்குல்ல, அத செத்தவனுக்கு கெட்டி போட்டு அது வாட விடணும். அன்னைக்கு இந்த போட்டோவில் நம்ம போட்டோமே, அட பாவியலாம், அது அன்னைக்கு வேணா தரலாம், ஆனா அதுக்கு அடுத்து நீ தராது. ஏற்கனவே உன்னை நம்ப வச்சு கெடுக்கும். அது நீ போடுற அன்னைக்கு தான் ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் உனக்கு கிடைக்காது, நீ மாட்டிக்குவ. அன்னைக்கு நான் வச்சு கிடைச்சிச்சு, ஆனா அப்புறமா கிடைச்சதா இல்லையா? மொத்தமா கிடைச்சிருக்குமே. அதான் அது நம்ப வச்சு கெடுக்கிறது. பிசாசு என்ன செய்யணும், நீ என்னைக்கு பாவம் செய்றீங்களோ அன்னைக்கு சந்தோஷத்தை தரும், ஆனா அதுக்கு அடுத்து நீ கிடைக்கவே செய்யாது. அன்னைக்கு கிடைச்சது, அன்னைக்கு கிடைச்சது ஓடிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நான் பார்த்தேன் கிடைச்சது, அன்னைக்கு அது செஞ்சேன் கிடைச்சிச்சு. இப்ப என்னாச்சு? கிடைக்கல தானே. அது உனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தி, நீ அதை விடக்கூடாது. அப்படி செய்யும், வாழ்நாள் முழுவதும் அதை சுத்தி சுத்தி சாவும். தேனை சுத்தி சாவுறது போல மாந்திரிகம் பாக்குறவன், இந்த மாதிரி சகுனம் பாக்குறவனுக்கு என்னைக்கு அவர்கள் நடக்கும், இனி வாழ்நாள் முழுவதும் அதை சுத்தியே சாவான். மாட்டியும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்து. கர்த்தர் சொல்றாரு, வாயா நீ எல்லாரும் கொண்டுகிட்டும் நாசம் பண்ணிட்டு இருக்கிற பிசாசு, கர்த்தர் ஆராதி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நல்லா இருவ. 8 மனுஷ ஆராதனை. எகிப்துல இந்த ஆராதனை டாப்பா இருந்துச்சு. பார்வோன் தான் உங்களுக்கு தெய்வம். ராஜா வருவாருன்னா எல்லாரும் பொத்துல கீழே விழுந்துருவாங்க. மனுஷ ஆராதனை ஒரு விதம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லித்தரேன். மனுஷ ஆராதனை என்ன? இவன் ஒரு பெரிய அதிகாரி, இல்ல ஒரு பெரிய பணக்காரர், ஒரு டாக்டர். உங்களுக்கு டாக்டர் செட் ஆகும். ஏன்னா அடிக்கடி நீங்க நோயில விழுந்து இருப்பீங்கல்ல, டாக்டர் வந்து ஒண்ணு என்ன நோயில படுத்து இருந்தாலும் பூனை எந்திக்கும். டாக்டர் வர்றாரு, ஆபரேஷன் பண்ணி நீங்க தச்சு விட்டுருக்கீங்க, இப்படியே படுத்து கிடமா. டாக்டர் வர்றாரு, அவர் 2 பேர் கையை பிடிச்சி எழுப்பி நிப்பாட்ட வைக்கணும். 2 பேருக்கு பின்னாடி ஸ்டாண்டு கொடுத்து அப்படி பிடிச்சிச்சு. டாக்டர் சொல்லுவார், படுங்க படுங்க படுங்க. அதான் மனுஷார. மனுஷனுக்கு நன்மை செய். இது சாப்பாட்டுக்கு வழியே அதே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வருவா, வந்துட்டா ஊசி குத்துறது. அவன் தான் ஊசி குத்து சொல்லிட்டு போறான், அவன் தான் எழுதி கொடுத்துட்டு போறான், அவனைதான் பிடிக்கணும். ஆனா அவனுக்கு ஒரு மதிப்பு. இது சம்பளத்துக்கு அவன் சொன்னதை செய்யறதுக்கு வந்துட்டான். இதுதான் மனுஷ ஆராதனை. புகழ் பெற்றவனை ஆராதிச்சுட்டு கஷ்டப்படுறன்னு விடக்கூடாது.
தேவன் எல்லாரையும் பட்சபாதம் இல்லாம பார்க்கிறார். எல்லாரையும் ஒரே நிறுவனம், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது எல்லாரையும் ஒரே தட்டில் வைக்கிறதா நலம். சூழ்நிலைகளை கண்டு ஆராதிக்க செய்யக்கூடாது. மனுஷ ஆராதனை, பணக்காரன் ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்றது, பாவம் ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்றது கிடையாது. இப்படி மனுஷனை எகிப்து ஜனங்கள் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரியம் பாரோன்னு தான் அவங்களுக்கு தேவை. அவர் என்ன சொன்னாலும் ராஜா வாழ்க ராஜா வாழ்க. நல்லவே மோசே சொல்றான், அவனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுதான் மனுஷ ஆராதனை. தெரிஞ்சவன் முட்டாளா இருந்தாலும் கேட்காத, பணக்காரன் முட்டாளா இருந்தாலும் கேட்காத, ஃப்ராடா இருப்பான் அவன். ஒரு ஏழை நல்லது சொன்ன கேள். 9 விக்கிர ஆராதனை. பிசாசுடைய ஆராதனை முக்கியமான பகுதியில் எடுத்துட்டே வர்றேன். விக்கிர ஆராதனை மூஞ்ச காட்டு நிக்க கூடாது. அதுல என்னங்க இருக்குது? கல்லறைகள்ல இருந்து நிறைய பிசாசு பைபிள்ல பாக்குறோம் வருது. அது உண்மையிலே மனுஷனுடைய கல்லறையில இருந்துச்சா, மனுஷனுக்கு மேல கட்டி இருந்த அந்த தெய்வத்திட்ட இருந்துச்சான்னா மனுஷங்க இல்ல, அது இருக்க முடியாது. மனுஷனை கட்டி இருந்த அந்த தெய்வத்திட்ட கிடந்துச்சு. பிசாசு ஒவ்வொன்றும் கல்லறையில கிடக்கும் பாருங்க, அந்த கல்லறையில படுக்காது. அந்த கல்லறையில கிடக்கிற தெய்வம் இருக்கும், இல்லைன்னா குருசு கிடக்கும், அதுலதான் சாஞ்சி கிடக்கும். இதான் கல்லறை பிசாசு. விக்கிரத்துல தான் பிசாசு சாஞ்சி கிடக்கும். எதெல்லாம் தெய்வம் சொல்றோமோ அதுலதான் சாஞ்சி கிடக்கும். அதெல்லாம் சொல்றாரு அதுகிட்ட போயிடக்கூடாது. பிசாசு ஆராதனையில 10வது ஆராதனை பிசாசு ஆராதனை தான். அது நேரவே மனுஷனோட பேசும். அதுக்கு மனுஷன் செய்யறது மனுஷரை பலி கொடுக்கணும். தேவன் நேரே வந்து பேசு. பிசாசு தெய்வம். ஆவிக்குரிய மனுஷனோட தேவன் பேசுறது போல பிசாசு நேர மனுஷனோட பேசு. அதுக்கு மனுஷர்களை ஸ்திரீகளை பலி கொடுக்கும்போது அது நேரவே வந்து பேசி அவங்களோட ஒப்புரவாகுது. இப்படி 10 ஆராதனை இருக்குது.